Okay. Hi friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. மீட்டிங்கை கவனிங்க. ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. மீட்டிங்கை பாருங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? நான் பேசுறது கேக்குது. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் கேக்குது. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி 100 பிவி பண்றோம் இல்லையா? அந்த 100 பிவி பண்றதுனால பிசினஸ் எப்படி க்ரோ ஆகுது, அந்த மாதிரி வந்து பிசினஸ் குரோத்தோட ஃபீட்பேக். 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றதுனால வரக்கூடிய பிசினஸ் குரோத்தோட ஃபீட்பேக். நானும் 100 பிவி பண்ணேன். எனக்கு என்னோட டீம்லயே இந்த 100 பிவி பண்ண ஆரம்பிச்சாங்க. 100 பிவி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாருமே எடுத்தாங்க. எல்லாருமே 100 பிவி பண்ணாங்க. ஏன்னா 100 பிவிங்கிறது ஒரு ட்ரெண்ட், ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. அந்த 100 பிவி நம்ம பண்ணும்போது நமக்கு கூப்பன் கிடைக்குது. 100 பிவி மாசம் 4 மாசத்தும் பண்ணும்போது 4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நமக்கு 2500 கூப்பன் கிடைக்குது. நம்ம தொடர்ந்து எவ்ரி மந்த் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் 100 பிவி எவ்ரி மந்த் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் 4 மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் 2500 கூப்பனும் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நான் எவ்ரி மந்த் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 12 மாசம் இருக்கா, 12 மாசமும் 100 பிவி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 4 மாசத்துக்கு ஒரு டைம் கூப்பனும் வந்துருது. அப்ப அந்த கூப்பன் வருது, எனக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது. அந்த பெனிஃபிட் மட்டும் இல்லாம நான் 100 பிவி பண்ற மாதிரி எல்லாரும் 100 பிவி பண்ணுங்க, 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்ணுங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேர் பண்ணுவாங்க. 100 பிவி எல்லாரையுமே பண்ண சொல்லலாம். நீங்களும் பண்ணுங்க, உங்க டீம்லயும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு பெஞ்ச் மார்க்கா மாதிரி எல்லாரும் 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றாங்க. நாட் ஓன்லி அவங்க அந்த பர்ச்சேஸ்க்காக, அந்த பிவிக்காக, தனக்காக மட்டும் இல்ல, ஓகே நம்ம பண்ணாதான் நம்ம டீமும் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்னொரு காரணமும் இருக்கு. அதுக்காக எடுத்து 100 பிவி பண்ணும்போது அப்ப நம்ம 100 பிவி பண்றது மட்டும் இல்லாம நமக்கு எனக்கு பிசினஸ் மூலியமா நான் 100 பிவி ஆரம்பிச்சதுனால எனக்கு இப்ப பிசினஸும் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. அந்த 100 பிவி பிசினஸ் குரோத்தோட ஃபீட்பேக் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். கிளியருங்களா? இந்த மீட்டிங் என்ன கான்செப்ட்னு புரியுதா? அப்ப நீங்க பாக்குற உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஜீரோவா இருக்கலாம், உங்களுக்கு கீழே யாருமே இல்லாம இருக்கலாம், நீங்க மட்டும் தான் தனியா 100 பிவி பண்றவங்களா இருக்கலாம். நீங்க நம்பிக்கையோட தொடர்ந்து பண்ணி உண்மையா நீங்க பிசினஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா, வெறும் 100 பிவி பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தா மட்டும் உங்களுக்கு பிசினஸ் டெவலப் ஆயிருக்காது. ஓகேவா? நீங்க 100 பிவி பண்ணாம ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் டெய்லி வந்துகிட்டு வெறித்தனமா வேலை செஞ்சா மட்டும் பிசினஸ் க்ரோ ஆயிராது. 100 பிவியும் பண்ணிக்கிட்டு பிசினஸ்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி டெய்லி ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் ஃபாலோ அப்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பா இது க்ரோ ஆகும், உங்களுக்கும் இதே மாதிரி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி 100 பிவி, ஏன்னா இங்க இங்க இவ்வளவு நிறைய பேருக்கு நல்ல பல பேர் அவங்களுக்கு கீழே 50 பேர் 100 பேருன்னு வந்து கன்சிஸ்டன்சி 100 பிவி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இனிஷியலா அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க ஒருத்தர் தான். ஓகேங்களா? 1 2 ஆச்சு, 10 ஆச்சு, 20 ஆச்சு, 50 ஆச்சு, 100 ஆச்சு, அது மாதிரி தான். இப்போ உங்களுக்கும் ஜீரோல இருக்கலாம், நீங்க மட்டும் தான் பண்ணலாம், உங்களுக்கு கீழே யாரும் பண்ணாம இருக்கலாம். நீங்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம், ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே இத்தனை பேர் பண்ற மாதிரி ஒரு டீம் அமையும். அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இங்க வேற யாராவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நேமுக்கு முன்னாடி எஃபிகே நேம் ரீநேம் பண்ணுங்க. சரி, ஓகே, ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றதுனால நம்மளோட பிஸ்னஸ் வந்து வேகமாக க்ரோ ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ 100 பிவி நம்ம பண்றோம். இப்போ 100 பிவி நிறைய பேர் நியூ ஜாயின்ஸ் கூட இந்த மாசம் பண்ணியிருப்பீங்க. இப்போ டபுள் பிவி ஆஃபர்லாம் இருக்கு, இந்த மாசம் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாசம் கொடுக்கல, கடந்த 11 மாசம் கொடுக்கல, இந்த ஃபினான்சியல் இயர்ல இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்லாம் தெரியாது, கொடுக்க வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து கம்பெனிக்கு வந்து இந்த ஃபினான்சியல் இயரோட டேர்ன் ஓவர் அதிகப்படுத்துறதுக்கு இந்த கடைசி மந்த் அப்படிங்கிறதுனால டபுள் பிவி கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அந்த ஆஃபருக்காக பண்ணும்போது ஓவரால் பிசினஸ் கம்பெனிக்கு அந்த டேர்ன் ஓவர் அதிகமாகுங்கிறதுனால அந்த ஃபினான்சியல் இயர் எண்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஆஃபர் அப்படிங்கிறத பயன்படுத்தி இப்ப நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, உள்ள வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இதை எப்படி நம்ம வந்து இன்னும் இந்த பிசினஸ்ல இதை பயன்படுத்தி நான் வேகமா வளர்றது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம், இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும், இது எதுக்காக நம்ம வந்து பண்ணணும் தொடர்ந்து அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பிசினஸ்ல உங்களால வளர முடியும். ஏன்னா உங்க அப்பா ஐயோ நம்ம தெரியாம ஒரு சிலர்லாம் வந்து
அப்ளைன்னு சொல்லிட்டாங்க, இல்ல வந்து பண்ணணுன்றாங்க அப்படின்னு கொஞ்சம் விரும்பாமலே, இல்ல வந்து புரியாமலே கூட ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து யோசிச்சு பண்ணுவாங்க. நம்ம யாரையுமே இங்க ஃபோர்ஸ் பண்றது இல்ல. நீங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறது தான் மேட்டர். உங்க மனசுக்குள்ள ஏதாவது தப்பான எண்ணமோ, இல்ல புரியாத எண்ணம் ஏதாவது இருக்குன்னா, அத கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்கோட நோக்கமே. 100 பிவி பண்றதுனால, அப்ப நான் 100 பிவி பண்ணிட்டேன். ஆ அவ்வளோதான் நான் பிசினஸ் எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டா, இத 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 எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்? இப்ப நான் 100 பிவி பண்றேன். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன். 100 பிவிக்கு வாங்குனா 4 மாசத்துக்கு ஒரு டைம் 2500 கூப்பன் தராங்க. 90 பிவி, 95 பிவிக்கு வாங்குனா கூப்பன் கிடையாது. அப்ப 100 பிவி ரவுண்டா வாங்கலாம். 100 பிவி வர மாரி, அப்ப 100 பிவி வாங்குறேன். கூப்பன் வருது. அந்த 100 பிவிக்கு அடுத்தடுத்த மாசம் வாங்கணும். அடுத்தடுத்த மாசம் அப்படிங்கிறது மந்த் எண்ட் வரைக்கும் ஆ கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட் குடுத்துருக்காங்க. 14ஆம் தேதிக்குள்ள வாங்கணும். அப்ப எனக்கு நான் 100 பிவி வாங்கிக்கிறேன். 4 மாசம். என் டீம்லயும் நெறைய பேர வாங்க சொல்றேன். இந்த மாரி ஆஃபர் இருக்கு. கூப்பன் கிடைக்கும். வெளிய யார் தருவாங்கன்னு சொல்றோம். அவங்களும் வாங்குறாங்க. இதுல ஏன் ப்ரோ 2ஆம் தேதியே வாங்க சொல்றீங்க? அது 14ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குல்ல. ஓகேவா? அப்ப நான் வாங்கிக்கிறேன். என் டீம்லயும் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வாங்கிக்க போறாங்க. ஏன் 2ஆம் தேதியே பண்ணணும்? இப்ப பொருள் ஏன் வாங்குறோம்? நமக்கு தேவைப்படுது. குவாலிட்டியா இருக்கு. நம்ம வாங்குறோம். கூப்பன் தராங்க. வெளிய யாரும் தரல. வாங்குறோம். அது 14ஆம் தேதிக்குள்ள வாங்குனா தான் ஆச்சு. இல்லைன்னா போச்சு அப்படிங்கிறதுனால நம்ம 14ஆம் தேதிக்குள்ள வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா 2ஆம் தேதி எதுக்காக வாங்குறோம்னா பிசினஸ். அங்க தான் வந்து பிசினஸ் வருது. பொருள் எதுக்காக வாங்குறோம்? நம்ம வீட்டுக்கு தேவைங்கிறதுனால வாங்குறோம். வெளிய எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருக்கோம். வாங்கி தான் ஆகணும் வாங்குறோம். ஓகேவா? எனக்கு ஆனா பொருள் வந்து தீரவே இல்ல. 10ஆம் தேதி தான் தீரும். 12ஆம் தேதி தான் தீரும். நான் அப்ப வாங்கிக்கலாமே. பொருள் தீரவே இல்ல. ஆனா தீ தீ தீர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஏன் 2ஆம் தேதியே வாங்கணும்? அது பிசினஸ்க்காக. அது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. பொருள் நாளைக்கு தீர தான் போகுது. இன்னைக்கே வாங்கி வச்சுட்டு என்ன பொருள் தீர போகுது, என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணி 2ஆம் தேதி எவ்ரி மந்த் 2ஆம் தேதி எப்படிங்க எல்லாருக்கும் எவ்ரி மந்த் 2ஆம் தேதி பொருள் தீரும்? ஓகேவா? 2ஆம் தேதி ஏன் நான் வாங்கணும்? 5ஆம் தேதி வாங்கிக்கிறேன், 8ஆம் தேதி வாங்கிக்கிறேன், பொருள் தீர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். இங்க தான் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இங்க எல்லா லீடர்ஸுமே வந்து எவ்ரி மந்த் வந்து வெஸ்டேஜ்ல வந்து 2ஆம் தேதி தான் வந்து டே 1. மந்த் வந்து ஒவ்வொரு மாசமும் 2ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். புது மாசம். 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரீவியஸ் மந்த் கணக்குல வரும். எவ்ரி மந்த் வெஸ்டேஜ்ல வந்து எவ்ரி மந்த் வந்து 2ஆம் தேதி டு 1ஆம் தேதி தான். வெஸ்டேஜோட பிசினஸ் மந்த் வந்து 2ஆம் தேதி டு 1ஆம் தேதி. வெஸ்டேஜோட பிசினஸ் மந்த் எப்படி? 2ஆம் தேதி டு 1ஆம் தேதி. என்னோட கம்பெனில நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒர்க் பண்ண எம்என்சி கம்பெனில சென்னையில, அங்க வந்து பிசினஸ் மந்த் எப்படின்னா 21ஆம் தேதி டு 20. நம்மளோட லீவ்ஸ வந்து கால்குலேட் பண்றது, நம்மளோட இன்கம கால்குலேட் பண்றதெல்லாம் 21ஆம் தேதி டு 20. எம்என்சி கம்பெனிலாம் தெரியும். ஏன்னா 1ஆம் தேதி சேலரி போட்டுருவாங்க. எப்படி போடுவாங்க? 21ல இருந்து 20 வரைக்கும் தான். அந்த 20 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு, நமக்கு அந்த 10 நாள் கழிச்சு தான் சேலரி போடுறாங்க. இது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. எம்என்சி கம்பெனில எப்படிங்க 1ஆம் தேதி கரெக்ட்டா டான்னு சேலரி போடுறாங்க. நீங்க போய் அந்த அது மாரி தான். வெஸ்டேஜ்ல வந்து எப்படின்னா 2ஆம் தேதி டு 1ஆம் தேதி தான் பிசினஸ் மந்த். புரியுதுங்களா? அதுல 11 மாசம் இப்படிதான். 12வது மாசம் மார்ச் மந்த் மட்டும் 2ஆம் தேதி டு 31ஆம் தேதியே முடிஞ்சிரும். ஏன்னா 1ஆம் தேதி ஃபினான்சியல் இயர் எண்டு. அந்த நாள் பில்லிங் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஏப்ரல் மந்த் ஆஸ் யூசுவல் 2ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். அது இந்த மாசம். ஓகேங்களா? இந்த மார்ச் மந்த் வந்து 31ஆம் தேதியோட பிசினஸ் முடிஞ்சுச்சு. 1ஆம் தேதி எந்த பிசினஸுமே பண்ண முடியாது. 2ஆம் தேதி ஆஸ் யூசுவல் ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப அந்த 2ஆம் தேதி எவ்ரி மந்த் 2ஆம் தேதி ஆரம்பிச்சோனே ஏன் எல்லா லீடரும் ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆளா போய் பர்ச்சேஸ் பண்றாங்க? என்ன காரணம்? ஓகேவா? என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. இது வந்து நம்ம பிசினஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னா எல்லாரும் நம்ம பேசி வச்சுக்கிட்டு நம்ம 2ஆம் தேதி பண்றோம். இது எப்படி என்டையர் வெஸ்டேஜுமா? கிடையாது. என்டையர் தமிழ்நாடுமா? கிடையாது. நம்ம டீமுக்குள்ள நம்ம ஒரு பேட்டர்ன், நம்ம ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். 2ஆம் தேதி நம்ம பிசினஸ் பண்ணுவோம். 2ஆம் தேதியே நம்ம பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம டீம்ல எல்லாரையும் 2ஆம் தேதி பண்ண வைக்கலாம். ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. இது நமக்குள்ள பேசி வச்சு பண்றோம். கம்பெனி பண்ண சொல்றாங்களா? கிடையாது. புரியுதுங்களா? இப்படி பண்ணும்போது அந்த 2ஆம் தேதி இப்ப நமக்கு வந்து ஒரு 10,000 பிவி வருது போன மாசம். கன்சிஸ்டன்சில 10,000 பிவி வருது. 14ஆம் தேதிக்குள்ள 10,000 பிவி வருது. அத்தனை பேர் வந்து நம்ம டீம்ல கன்சிஸ்டன்சி பண்றாங்க. மொத்தமா 10,000 பிவி வர வேண்டியது. நம்மளே வந்து 14ஆம் தேதி வரைக்கும் டைம்ல இருக்கலன்னு 10ஆம் தேதி பண்றோம். 8ஆம் தேதி பண்றோம். இல்ல கடைசி நாள் பண்றோம். அது மாதிரியே எல்லாரும் பண்ணாங்கன்னா கரெக்டா 14ஆம் தேதி முடியும் போது இன்கேஸ் வந்து 8,000 பிவி தான் வருது, 2,000 பிவி கேப் ஆயிருச்சுன்னா கடைசி நாள் எப்படி ஃபாலோ பண்றது? மிஸ் பண்ணவங்க யாரையும் பிடிக்க முடியாது. இல்ல வந்து 9,000 பிவி தான் வருது, இல்லைன்னா 5,000 பிவி தான் வருது. 5,000 பிவி கடைசி நாள் காலி. 10,000 பிவி வருமா வராதான்னு 14ஆம் தேதி வரைக்கும் உட்காந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன எல்லாருமே 2ஆம் தேதி வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நாளே 3,000 4,000 பிவி வருது.
5ஆம் தேதிக்குள்ளேயே எல்லாரும் பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப ரிலாக்ஸா பிசினஸ் பண்ணலாம். நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா கூலா பிசினஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கே வந்து ஒரு 3000 பிவி ஒரு ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50 பேர் 100 பிவி பண்றவங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த மாசம் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாசம் 14ஆம் தேதிக்குள்ள அவங்க எல்லாம் பண்ணணும். கரெக்ட்டா? பண்ணிருவாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? யாரு பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப எல்லாரும் 2ஆம் தேதி பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணி நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. அப்பதான் எல்லாரும் பண்ண வைக்க முடியும். அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லும்போது, எல்லாரும் வந்து பண்ணிடுவாங்க. பண்ணாதவங்க 50 பேர்ல வந்து 40 பேர் வந்து பண்ணிட்டாங்க. எப்ப ஒரு 3ஆம் தேதி, ஒரு 2ஆம் தேதி 20 பேர் பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி அடுத்தடுத்த நாட்கள்ல பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% வந்து 7ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. இப்ப 10 பேர் தான். அப்ப பண்ணாதவங்க 10 பேர் தான். ஈஸியா நம்ம அவங்கள ட்ராக் பண்ணி எப்படியும் 14ஆம் தேதிக்குள்ள முடிச்சு விட்டுறலாம். அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ரிமைண்டர் குடுத்து பண்ண வச்சிடலாம். புரியுதுங்களா? இது இது நம்மளோட பிசினஸ், நம்மளோட வேலைய வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு தான் இந்த 2ஆம் தேதி கான்செப்ட்டே. புரியுதுங்களா அதெல்லாம் எதுக்குன்னு? அதனால வந்து அ அடுத்த வாரத்துல 2ஆம் தேதி, புது 2ஆம் தேதி, அடுத்த மாசத்துக்கான 2ஆம் தேதி வரப்போகுது. எல்லா லீடர்ஸும் இப்பவே 2ஆம் தேதி எப்ப வரும்னு வெயிட் பண்ணி பண்ற அளவுக்கு நம்ம டீமுக்குள்ள அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா அது எப்படி? அது எப்படி ஃபார்ம் ஆகுது? நான் புதுசா உள்ள வந்தவங்களுக்காக சொல்றேன். 2ஆம் தேதி பிசினஸ் பண்ணாதவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் இதுதான் என் லைஃப். வெஸ்டேஜ் தான் என் லைஃப். வெஸ்டேஜ் தான் என் லைஃப மாத்தப் போகுது. ஓகேவா? இதுதான் என்னோட இந்த கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கான வாழ்க்கை இது இல்லைங்க. என்னோட வாழ்க்கை இது இல்லைங்க. என் வாழ்க்கை எங்க வாழ வேண்டியது தெரியுமா? எப்படி இருக்க வேண்டியது தெரியுமான்னு ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க. அது எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. நான் பணக்காரனா வாழணும். டெய்லி வந்து ஒரு கார்ல போணும். டெய்லி என்னோட புடிச்ச துணி போடணும். புடிச்ச நேரத்துல எந்திரிக்கணும், போவேன். அந்த மாரி ஒரு லைஃப் வாங்கணுங்க. அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு லைஃப் வாழணும்னா, அந்த மாரி உங்க லைஃப மாத்தணும்னா, அதுக்கு இப்ப இருக்க வேலை போதுமா? வேலைய பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதுமா? நடக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நெனைக்கிற லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி இந்த மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். மீட்டிங்கோட